இன்னைக்கு நாம வந்திருக்க கோவில் ஃபேமஸான கல்யாணம்லாம் இங்க நடக்குங்க. என்ன கல்யாணம் அப்படின்னு பாக்குறீங்களா? இது எல்லாமே 60ஆம் கல்யாணம் வரைக்குமே இங்க பண்ணுவாங்களாம். அது ரொம்பவுமே விசேஷமா. நம்ம ஆக்டர்ஸ்லேருந்து நிறைய பழங்கால ஹீரோஸ் வரைக்குமே இங்க வந்து 60ஆம் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்றது மிகவும் சிறப்பான தகவல். நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் மயிலாடுதுறை பக்கத்துல இப்படி ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு எல்லாருமே வந்துட்டு போறாங்க. இந்த கோவில்ல கல்யாண நாள் அதாவது முகூர்த்த நாள் அப்போ எப்பயுமே கூட்டமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கோவிலுக்குள்ள தான் இப்போ நீங்க வந்துட்டு இருக்கீங்க. வாங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் என்ன கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்கடையூர்ல உள்ள அபிராமி கோவில் தான். திருக்கடையூர் அப்படின்னாலே அபிராமி தான். இங்க உள்ள அபிராமி ரொம்ப அழகா காட்சி தந்திருப்பாங்க. நாம உள்ளார போகும்போதே வலதுபுறத்துல திரும்பினா அம்பால பார்க்கலாம். அவ்வளோ அழகான காட்சியில அவ்வளோ அழகான தனி கோலத்துல இங்க அம்பாள் இருப்பாங்க. ரொம்பவுமே அழகா இருப்பாங்க. அது அழகா இருப்பாங்க அழகா இருப்பாங்கன்னு நான் சொல்றதுனால மட்டும் இல்ல, உண்மையாவே இங்க உள்ள அம்மன் ரொம்ப அழகா இருப்பாங்க. அதை பார்க்க ரெண்டு கண்ணு பத்தாது அப்படின்னே சொல்லலாம். கல்யாணம்ன்றது சிறப்பான விஷயம். அதுவும் 60ஆம் கல்யாணம் அப்படின்றதெல்லாம் ரொம்பவுமே புண்ணியமான விஷயம். அந்த விஷயம்லாம் இங்க நடக்குது அப்படின்னும் போது ஒரு பாசிட்டிவ் வைப் இந்த கோயில் முழுக்க பரவி கிடக்கும். சின்னவங்களுக்கும் இங்கே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதாவது சின்னவங்க அப்படின்னா 25 30 வயசு ஆனவங்களுக்கும் இங்கேயே கல்யாணம் நடக்கும். அதையுமே நீங்க போகும்போது நிறைய கல்யாணத்தை பார்க்கலாம். இந்த வீடியோலயும் அதை மாதிரி நிறைய கல்யாணம் கண்டிப்பா இருக்கும். வீடியோல முழுசா கோவிலை பத்தி பாருங்க. நான் சொல்றதுல கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இப்ப கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே கோவிலை பார்க்கலாமா? வாங்க. முன்னொரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டு கடைஞ்ச அமிர்தத்தோட ஒரு துளி இங்க வந்து சிவபெருமானா இப்பயுமே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுதுன்னா உங்களால நம்ப முடியுமா? என்னாலே நம்ப முடியாது. ஆனா இது உண்மை. அந்த சிவபெருமான இங்க நீங்க நேரடியா பார்க்கலாம். அந்த கதையை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. பிரளயம் வரப்போது தேவர்களை காப்பாத்தி வைக்கணும். ஏன்னா அவங்க இல்லாம உலகத்தை ஆள முடியாது. அத மாதிரி அசுரர்களும் கொஞ்சம் தேவை அப்படின்றதுனால திருப்பார் கடலை கடையிறாங்க தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. இந்த கதையில இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பார்கடலை கடையிறதுக்கு முன்னாடி எந்த விஷயம் செய்யணும்னாலும் அதுக்கு முதல் கடவுளா நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா விநாயகரை சொல்லுவாங்க. அந்த விநாயகரை இங்க உள்ள தேவர்கள் இந்த விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி வணங்காம போயிட்டதுனால விநாயகர் கொஞ்சம் கள்ளத்தனமா விளையாடி இருக்காரு. அந்த விளையாட்டினாலதான் இந்த ஒரு துளி இங்க பட்டு, அதாவது இந்த திருக்கடையூர்ல பட்டு இப்போ சிவபெருமானா அந்த ஒரு துளி நமக்கு காட்சி தராரு. விநாயகரோட கள்ளத்தனம் என்ன அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாமா? வாங்க. கள்ளத்தன விநாயகரோட கள்ளத்தனமான காட்சியை பார்க்கலாமா? என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் இன்னொரு பக்கம் ரெண்டு பேரும் திருப்பார்கடலை கடைஞ்சு அங்கிருந்து அமிர்தத்தை எடுத்துட்டு வந்து அந்த குடத்துல வைக்கும்போது அந்த குடத்தை அப்படியே இந்த யானை தூக்கிட்டு வந்துருச்சாங்க. அந்த யானை தூக்கிட்டு வந்து வச்ச இடம் தான் இந்த திருக்கடையூர். யானைன்னு யாரை சொல்றாங்கன்னா வாராகன்ற பேர்ல இங்க உள்ள விநாயகர் சொல்றாங்க. அதனால இங்க உள்ள விநாயகருக்கு வாரண விநாயகர் அப்படின்றதே பேரு. ரொம்ப அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்கல்ல இந்த விநாயகரை. இந்த விநாயகரை பார்த்துட்டு தான் நம்ம உள்ளாரே போக முடியும். இந்த விநாயகர் இங்க வந்து சிந்தின அந்த ஒரு துளி அமிர்தம் தான் இங்க உள்ள ஈஸ்வரரா இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. அப்படின்னா கண்டிப்பா விநாயகரை பார்த்து நன்றி சொல்லியே ஆகணும். நீங்க கொடிமரத்திலேயே இங்க விநாயகரை பார்க்கலாம். ரொம்ப அழகா இருப்பாரு. அவரை தாண்டி உள்ளார போனீங்கன்னா சிவபெருமானை பார்க்கலாம். ரொம்ப அழகான காட்சியில அவர் பிரம்மாண்டமா நமக்கு காட்சி தருவாரு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில் எந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும்னா மாட கோவில் அமைப்புல தான் இந்த கோவில் இருக்கும். அதாவது உள்ளார ஈசனை நம்ம போய் பார்க்கறதுக்கு படி ஏறி போய் பார்க்க வேண்டியதா இருக்கும். ரொம்ப அழகாவே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த கோவில். இந்த கோவில் ரொம்ப பெரிய கோவிலா இருக்கும். அதாவது பெரிய கோவில் அமைப்புல இருக்கும். பெரிய கோவில்னு சொல்றது நம்ம ஊர்ல உள்ள சின்ன சின்ன கோவில்களை தாண்டி கொஞ்சம் பெரிய விதமான கோவிலா இந்த கோவில் இருக்கும். ரொம்பவுமே அழகா இருக்கும் இந்த திருக்கடையூர். இந்த திருக்கடையூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த திருக்கடையூர் இருக்கு. மயிலாடுதுறை வந்துட்டீங்கன்னா அங்கிருந்தே பேருந்தெல்லாம் போகும். சரி, நம்ம ஆதி காலத்து கதையை கேட்டுட்டோம். இதுக்கப்புறம் நடந்த ஒரு கதையை கேட்கலாமா? அது மார்க்கண்டேயரோட கதை தாங்க. அந்த கதையுமே இந்த கோவில்ல தான் அரங்கேறுனுச்சு அப்படின்னே சொல்றாங்க. வாங்க அது என்னன்றதை பார்க்கலாம். மார்க்கண்டேயர் பேரே பலமான தோரணையா இருக்குல்ல? ஆனா அந்த பேருக்கு பின்னாடி எவ்வளவு சாதுவான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த மார்க்கண்டேயர் யாரு அப்படின்னா இந்த ஊருக்கு பக்கத்துல பிறந்த ஒருத்தவர் தான். இவரு சிவன் மேல ரொம்ப பக்தியா இருந்து சிவனடியாராவே மாறினவர். இவரோட
இவரோட இளமை காலத்துல இவரோட அப்பா இவரை இந்த கோவிலுக்கு கூப்பிட்டு வந்து இந்த கோவில்ல உள்ள ஈசனை நீ வணங்கு வழிபடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அது கூடவே அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு 16 வயசு வரைக்கும் தான் வாழ்க்கை, அந்த 16 வயசு வரைக்குமே நீ சிவனுக்கு உன்னோட வாழ்க்கைய அர்ப்பணிச்சிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட மார்க்கண்டேயரும் சிவனை தான் தன்னோட தாய் தந்தையா முழு மனசோட பாவிச்சு தினமும் பூச்சூடி தினமும் அவருக்கு அர்ச்சனை பண்ணி தினமும் அவரை வழிபடுறாரு. காலங்கள் ஓடுது. மார்க்கண்டேயருக்கு 16 வயசும் நிறைவடையுது. அந்த நாள்ல இவரு இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய நாளும் வருது. தர்மத்தை தலையாயிர தாங்குற தர்மதேவர், அதாவது யமதர்மர் வராரு பூமிக்கு. இவரு இந்த மார்க்கண்டேயர் இந்த கோவில்ல இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு திருக்கடையூருக்கு பாச கயிறோட வராரு யமதர்மர். யமனை பத்தி நம்மளுக்கு தெரியும்ல, அவரோட காட்சி எப்படி இருக்கும்னு நம்ம முன்னோர்கள் சொன்னதுலேருந்து நம்ம படிச்ச புத்தகம் வரைக்குமே நல்லா தெளிவா சொல்லியிருப்பாங்க. அவர் எப்படி வருவார்னா, பாச கயிறோடையும் அதாவது கண்கள் எல்லாம் வெளியில வர அளவுக்கும் எரும மாடு மேலையும் தான் வருவாருன்னு சொல்லுவாங்க. அத மாதிரி காட்சியில அங்கிருந்து யமதர்மர் வராராம். அதை பார்க்குற மார்க்கண்டேயர் 16 வயசு குழந்தை தானங்க, அவர் பயந்துடுறாரு. பயந்துட்டு போய் தன்னோட தாய் தந்தையா இருக்க சிவபெருமான கட்டி பிடிச்சு கதறி அழறாரு. சிவபெருமான் தன்னோட குழந்தை அலறத பார்க்க முடியாம கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிறாரு. அந்த தருணத்துல யமதர்மர் என்ன பண்றாரு அப்படின்னா, கையில உள்ள பாசக்கயிறை வேகமா பிள்ளை மேல ஏந்துறாரு, அதாவது மார்க்கண்டேயர் மேல போடுறாரு. அந்த பாசக்கயிறுல ஒரு பகுதி சிவபெருமான் மேலேயும் பதிஞ்சிடுது. அப்படி பதியும் போது என்னையேவா நீ பாசக்கயிறு போட்டு இழுக்கிற அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அங்க எழுந்தருளுறாரு. அந்த நேரத்துல மரணத்துக்கு மரணத்தை சூடுறாரு இங்க உள்ள சிவபெருமான். அதனால இந்த இடத்துக்கு வந்தா யம பயம் கண்டிப்பா போகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்பவுமே அழகான விஷயம். இந்த விஷயம் இந்த கோவில்ல ஒரு தூண்ல கல்வெட்டாவும் இருக்கும். இப்போ ஒரு விஷயம் புரியுதா உங்களுக்கு? இங்க வந்து ஈசனை பார்க்கறதுனால மரணம் கஷ்டமா இருக்காது, அது முதல் விஷயம். இங்க வந்து ஈசனை தரிசிக்கிறதுனால மன அமைதி கிடைக்கும், மரணம் ரொம்ப கொடூரமா இருக்காது அப்படின்றதையும் சொல்றாங்க. அதனால தான் 60ஆம் கல்யாணம், 70வது ஆண்டு பிறந்த நாள், 90 வயசு கிடக்குறவங்க எல்லாம் இங்க வந்து ஈசனை பார்த்துட்டு போறது ஒரு வழிமுறையாவே இருக்கு. ரொம்ப அழகான விஷயம். வேற விதமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்பவுமே. இந்த கோவில்ல கால சம்காரமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தெற்கு பார்த்திருப்பார். ரொம்பவுமே அழகா இருப்பாரு அவரை பார்க்கும்போதும். இவ்வளோ பெரிய, இவ்வளோ அழகான, இவ்வளோ வரலாறு கொண்ட இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கடையூர் அப்படின்ற ஊர்ல தான் இருக்கு. இது மயிலாடுதுறையிலேருந்து 15-16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் 2 பேருந்து நிலையங்கள் இருக்கு. ரெண்டுமே நடந்து போற தூரத்துல தான் இருக்கும். நீங்க மயிலாடுதுறை பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டு அங்க கேட்டு பாருங்க, திருக்கடையூர் போற பேருந்து இல்லை அப்படின்னா இன்னொரு பேருந்து நிலையத்துக்கு வந்து அங்க கேளுங்க. அங்கிருந்து பஸ் ஏறினீங்கன்னா அங்க அடிக்கடி பஸ் இருக்கும் திருக்கடையூருக்கு. திருக்கடையூர்லேருந்து நீங்க இந்த ஈசனை தரிசிக்கலாம். திருக்கடையூருக்கு பக்கத்துல உள்ள கோவில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவிடைக்கழி. இங்க முருகர் ரொம்ப அழகா காட்சி தந்திருப்பாரு. பக்கத்துலயே சிவபெருமானும் கருவறையிலேயே 2 பேரும் சேர்ந்திருப்பாங்க. ரொம்ப அழகான காட்சியில அந்த கோவிலையும் நீங்க கண்டு கழிக்கலாம். இங்க உள்ள அபிராமி சொல்லவே வேண்டாம், அழகுக்கெல்லாம் அழக சேர்த்துட்டு ரொம்ப அழகா இருப்பாங்க. இந்த கோவில் எப்பெல்லாம் திறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதுக்கப்புறம் மாலை நேரத்துல 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்றாங்க. விசேஷ நாட்கள் அப்படின்னா கல்யாணம் வெளிப்புறத்துல நடந்துகிட்டே தாங்க இருக்கும். நீங்க நிறைய கல்யாணத்தை இங்க போகும்போதே பார்க்கலாம். அது 60ஆம் கல்யாணமா இருக்கலாம், 50ஆம் கல்யாணமா இருக்கலாம், 30ஆம் கல்யாணமா கூட இருக்கலாம். அதாவது 30 வயசுல கல்யாணம் பண்றவங்கள கூட நீங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா எல்லாரோட கல்யாணத்தையும் பார்த்துட்டு ரொம்ப அழகா மன நிறைவோட வெளியில வரலாம். இன்னொரு பழமையான கோவில்ல இன்னொரு பழமையான வரலாறோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.